பொதுவாகவே மகா சிவராத்திரி என்பது சிவனுக்கும் சக்திக்கும் உரிய உன்னதமான நாள். ஆனால் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிகழப்போகும் இந்த சிவராத்திரியில் சனிக்கிழமை மற்றும் மகா சிவராத்திரி இணைந்து வருகிறது. இது மகா சிவயோகத்தை உருவாக்குகிறது. ஜோதிட ரீதியாக ஆழமாக பார்த்தால் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கிரக அமைப்பு நிலவியது. இப்போது மீண்டும் குரு பகவான், சனி பகவான் மற்றும் சுக்கிரன் ஆகிய முக்கிய கிரகங்கள் தங்களுக்குள் ஒரு மிகச்சிறந்த பரிவர்த்தனையை மேற்கொள்கின்றன. சனி பகவான் தனது சொந்த வீடான கும்பத்தில் பலமாக அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் தனது சுபப்பார்வையை செலுத்துகிறார். இதனால் சசயோகம், மாளவ்ய யோகம், ஹம்ச யோகம் உள்ளிட்ட 5 பலமான ராஜயோகங்கள் ஒரே நாளில் சங்கமிக்கின்றன. இந்த நாளில் செய்யப்படும் சிவ வழிபாடு உங்கள் 7 பிறவிப் பாவங்களையும் நீக்கி தலைமுறைகளுக்கும் செல்வத்தைச் சேர்க்கும் வல்லமை கொண்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது அந்த 5 ராஜயோகங்களைப் பற்றி ஒவ்வொன்றாக விரிவாக பார்ப்போம். முதலாவதாக சசராஜயோகம். இது சனி பகவானால் உண்டாகிறது. கடினமாக உழைக்கும் சாமானிய மக்களையும் மிகப்பெரிய அதிகார பதவிக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் இதற்கு உண்டு. இரண்டாவதாக மாளவ்ய யோகம். சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அமர்வதால் சொகுசு வாழ்க்கை, புதிய வீடு மற்றும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்கும் யோகத்தை இது தரும். மூன்றாவதாக ஹம்ச யோகம். குரு பகவானின் பூரண அருளால் இந்த யோகம் கிடைக்கிறது. இது குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்களை மின்னல் வேகத்தில் நடத்தி வைக்கும். நான்காவதாக கஜகேசரி யோகம் மற்றும் 5ஆவதாக லட்சுமி நாராயண யோகம். இந்த 5 யோகங்களும் ஒரே நாளில் அமைவது என்பது ஒரு தெய்வீக அதிசயம். இந்த அரிய தருணத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண் திறப்பது போல உங்கள் அதிர்ஷ்ட கதவுகளும் திறக்கப் போகின்றன. இந்த மகா சிவராத்திரியால் எந்தெந்த ராசிகளுக்கு பேரதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்று இப்போது பார்ப்போம். முதலில் ரிஷபராசி. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் செல்வச் செழிப்பு உண்டாகும். அடுத்ததாக மிதுன ராசி. புதன் மற்றும் குருவின் சேர்க்கையால் வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பீர்கள். நீண்ட நாள் கடன் தொல்லைகள் இத்தோடு முடிவுக்கு வரும். மூன்றாவதாக சிம்மராசி. உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் அரசாங்க வழியில் அனுகூலம் கிடைக்கும். நான்காவதாக விருச்சிக ராசி. உங்கள் கர்ம வினைகள் நீங்கி நீண்ட நாள் நோய் நொடிகள் குணமாகும். இறுதியாக கும்பராசி. சனி பகவானின் சசயோகத்தால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலம் இது. இந்த 5 ராசிகளும் இந்த சிவராத்திரி அன்று வில்வ இலைகளால் சிவனை தியானித்தால் கோடி புண்ணியம் நிச்சயம். இந்த அரிய சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து 4 கால பூஜைகளிலும் சிவனை தரிசிப்பது கோடி புண்ணியம் தரும். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை இடைவிடாமல் உச்சரியுங்கள். 300 ஆண்டுகளுக்குப் பிறகு வரும் இந்த மகா பொற்கால வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜோதிடத் துளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ரகசியத்தை பகிருங்கள். உங்கள் ராசியை கமெண்டில் பதிவிடுங்கள். அதற்கான பிரத்யேக பரிகாரங்களை நான் உங்களுக்கு கூறுகிறேன். சிவபெருமானின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.